வரலாறு பாண்டியர்கள் என்று அனைவரும் கூறலாம். கயத்தார் மண்ணில்தான் வெங்கடராஜன் படையெடுத்து பெருமாள் பாண்டிய தேவர் முறையிலே 5000 மறவர்களை உயிர்ப்பிடி செய்து செப்பேடி கொண்டிருக்கிறது. போரே உயிராக போரே தொழிலாக வாழ்ந்த எம் மரக்குல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். முக்குலத்து சொந்தங்களே, இன்று நம்முடைய தலைமுறைக்கும் நம் குழந்தைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் நாம் நம்முடைய வரலாற்றை சொல்லிக் கொடுத்தோமா என்றால் இல்லை என்றுதான் பதிலாக இருக்கும். இன்று நீங்கள் சினிமா நடிகர்களையும் கேளிக்கை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் போன்ற பிரபலங்களையும் தான் இன்று நமது குழந்தைகளுக்கு தெரிகிறது. ஆனால் நாம் இன்று வாழக்கூடிய வாழ்க்கை, நம் முன்னோர்கள் சிந்திய இரத்தம், தியாகம், அந்த மாவீரர்களின் வரலாற்றை சொல்லிக் கொடுக்க நாம் மறுத்து வருகிறோம் என்பதுதான் உண்மை. இதன் காரணமாகத்தான் இன்று நம்முடைய குழந்தைகளிடமே சென்று நாங்கள் தான் மறவர்கள், நாங்கள் தான் பாண்டியர்கள், நாங்கள் தான் தேவர்கள் என்று சொல்லக்கூடிய நிலைமை இன்று நிலவுகிறது. நீங்கள் உங்களுடைய தலைமுறையிடம் உங்கள் வரலாறை நீங்கள் முறையாக சொல்லிக் கொடுத்து வந்தீர்கள் என்றால் இன்று மாற்றான் நம்முடைய வரலாற்றை நம்மிடமே வந்து நான் தான் என்று அவன் சொல்லியிருக்க மாட்டான். இதற்கு காரணமும் முழு பொறுப்பும் நாம் தான் அதற்கான முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும். முக்குலத்து மறவர்களின் வரலாறு, எத்தனையோ வரலாறு இங்கே சொல்லப்படாமலும் மறைக்கப்பட்டும் இருக்கிறது. எத்தனையோ மறவர்கள், மாவீரர்கள், நமது மன்னர்கள் இந்த மண்ணிற்காகவும் மக்களிற்காகவும் மானத்திற்காகவும் உயிர்விட்ட மறவர்கள், பாண்டிய மறவர்களின் வரலாறு இங்கே சொல்லப்படாமலே இருக்கிறது. அவைகள் திட்டமிட்டு தான் இங்கு மறைக்கப்பட்டுள்ளன என்பது நிதர்சனமான உண்மை. நம்முடைய வரலாறு, நம்முடைய முக்குலத்தோர் சமூகத்தின் வரலாறு, பாண்டிய மறவர்களின் வரலாறு திட்டமிட்டு நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டு இங்கே கையாளப்பட்டு வருகிறது. முக்குலத்தோர் சமூகத்தின் வரலாறு அது 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகளுக்குள் முடக்க இங்கு மிகப்பெரிய திட்டம் நடைபெற்று வருகிறது. ஆனால் முக்குலத்தோர் சமூகத்தின் வரலாறு கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பாரம்பரியம் கொண்ட ஓர் வரலாறாகும். முக்குலத்தோர் சமூகத்தின் வரலாற்றை, குறிப்பாக பாண்டிய மறவர்களின் வரலாற்றை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான ஒரு பெரும் முயற்சியின் துவக்கம்தான் முக்குலத்து மன்னர் பாண்டிய மறவர் படைத்தலைவன் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவருடைய வரலாறு. வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவரின் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாற்று உண்மைகள், மறவர் சமூகத்தின், பாண்டியர் சமூகத்தின், பாண்டிய மறவர்கள் நடத்திய பெரும் போர்கள் நிறைந்து காணப்படுவது வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவருடைய வரலாறு தான். எனவே வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவருடைய வரலாற்றை இந்த சமூகம், முக்குலத்தோர் சமூகம், பாண்டிய மறவர் சமூகம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவருடைய வரலாறு என நீங்கள் நினைத்தால் இளவேலங்கால் போரை மட்டும்தான் நீங்கள் குறிப்பிடுவீர்கள். ஆனால் இளவேலங்கால் போர் மட்டுமல்லாது, வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் மிகப்பெரிய போர்களை எல்லாம் தொடர்ந்து நடத்தியிருக்கிறார். அந்த போர்கள் அனைத்துமே பாண்டிய மறவர்களுடைய போர்தான். வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் நடத்திய போர்கள் அனைத்துமே இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதற்காகவும், சுயாட்சியை, பாண்டிய மறவர்களின் சுயாட்சியை மீட்பதற்காகவும் நடத்திய போர்கள். நம்ம வீட்டிலையும் சரி, இன்றைக்கி இருக்க இளைஞர்களோட பாக்கெட்லையும் சரி, ஒரு சினிமா நடிகர்கள் வச்சுருப்பீங்க. தயவுசெய்து நம் மன்னர் நம் மண்ணுக்காக, நம் மக்களுக்காக, நம்மளுடைய தாய்மார்களுக்காக உயிர் தியாகம் செய்த ஒரு குருதி கொடைன்னு ஒன்று இருக்குது. எல்லா சமுதாயம் பார்த்தீங்கன்னா மன்னருக்கும் கடவுளுக்கும் பார்த்தீங்கன்னா கொடை அளிப்பாங்க, ஒரு தானம் செய்வாங்க. என்ன தானம் செய்வாங்க? அன்னதானம் செய்வாங்க. இல்லைனா பார்த்தீங்கன்னா கோயிலில் சாமிக்கு நகை கொடுப்பாங்க. இல்லை ஒரு சாமியை செஞ்சு வைப்பாங்க, கோயிலை கட்டுவாங்க. ஆனால் நம்ம பாண்டிமார்கள், நம்ம தேவமார்கள் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா குருதி கொடை அடிப்பாங்க. குருதி தானம் இன்றைக்கி இருக்க மாதிரி இன்ஜெக்ஷன் போட்டு உரியது கிடையாது. உயிரை கொடுக்கறது, அப்படியே ரத்தம் சிந்துறது. ஒவ்வொரு அந்நிய படையெடுப்புலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் சரி, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா
ஒரு அந்நியர் படையெடுப்பு, அது விஜயநகர படையெடுப்பாக இருந்தாலும் சரி, டெல்லி சுல்தான் படையெடுப்பாக இருந்தாலும் சரி, முகலாயர்கள் படையெடுப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நாதிர் ஷாவோட படையெடுப்பாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அந்நியர் படையெடுப்பாக இருந்தாலும் இங்கே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வேலையும் வாளையும் தாங்கி அங்கே போய் நின்று தன்னுடைய குருதியை அழித்து அன்றைக்கு வந்து பார்த்தா உயிர் தியாகம் செய்து போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முன்னோர் தான். நம்முடைய முன்னோரை வந்து நம் தான் போற்ற வேண்டும். நாமே அதை போற்றவில்லை என்றால் அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சமுதாயத்துக்காரங்க வந்து கையில் எடுப்பதை வந்து நம்ம கண்டிக்க முடியாது. மானமரவர் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் எத்தனையோ வரலாற்றை நம்மிடம் கடத்திவிட்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக பாண்டிய மறவர்களின் வரலாற்றை நம்மிடம் நம் கைகளுக்கு நம்முடைய தலைமுறைக்கு கொண்டு வந்து சேர்த்தவரும் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் தான். நடுக்கல் வழிபாட்டையும் இன்றைய தலைமுறைக்கு கடத்தியவரும் வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் தான். வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவரின் முழுமையான வரலாற்றை நாம் வரும் காணொளிகளில் தொடர்ந்து பார்ப்போம். கயத்தாறு மண்ணில்தான் வெங்கடராஜன் படையை வெட்டும்பெருமாள் பாண்டிய தேவர் தலைமையிலே 5000 மறவர்களை உயிர்ப்பிடி செய்து செப்பேடுகள் இருக்கிறது.